ஐயனார் துணை சீரியல்ல நம்ம சேரனும் சந்தாவையும் நல்லபடியா வெளியில போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே. இப்படி நம்ம சேரனன் வெளியில சந்தாயதாவை பார்க்கறதுக்காக கிளம்புறத பார்த்த பாண்டியனுக்கு வானதியோட ஞாபகம் வருது. உடனே வானதிக்கு ஃபோன் போடுறாங்க. வானதி அங்கே ஃபோன் எடுத்ததுமே, ஆமா, இவ்வளோ நாள் நான் உன் கண்ணுக்கே தெரியல அப்படிதானே? இன்னைக்கு என்ன அதிசயமா நீ ஃபோன் போட்டிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. வானதி, நான் அதானே சொன்னேன்ல, அந்த கடைக்கு ஏற்கனவே பூஜை போட போகிறாங்க, அதனால் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு, அதனால தான் நான் உன் ஃபோனை எடுக்கலை அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க. உடனே வானதி, அதான் இப்போ அந்த கடைக்கே நீ ஓனர் ஆயிட்ட, அதனால் நீ இந்த மாதிரிலாம் பேச தானே செய்வ, அதெல்லாம் ஒரு கடை, அந்த கடைக்கு பூஜை ஒன்று தான் இப்போ கேடு அப்படிங்கிறாங்க. வானதி, போதும் நிப்பாட்டு, நீ பேசுறது ரொம்பவே தப்பாக இருக்குது சரியா? எனக்கு அதை பற்றி பேசுறது பிடிக்கல, நீ அதை விடு. சரி, நான் கடையை பற்றி பேசுகிறது தான் உனக்கு பிடிக்கல, உனக்கு தான் நான் முக்கியமே இல்லையே. இத்தனை நாள் நான் உனக்கு ஃபோன் போட்டேனே, எதுக்காக போட்டிருக்கேன், என்ன விஷயத்துக்காக இருக்கும், சாப்பிட்டாலா இல்லையா, இந்த மாதிரி ஒன்றாவது நீ யோசிச்சிருப்பியா? இல்லைனா நைட்டாவது உனக்கு நேரம் இருந்திருக்கும்ல, அப்போவாவது ஒரு மெசேஜ் பண்ணி சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, தூங்குனியா, இந்த மாதிரி ஒரு அக்கறையாவது உன்னால் பேச முடிஞ்சதா அப்படின்னு கேட்டு சண்டை போடுறாங்க. அடியே, நீ எங்கே இருக்க? உன் வீட்டில் இருக்க, கண்டிப்பாக நேரத்துக்கு சாப்பிட்ருப்ப, அதே மாதிரி நல்லபடியாக தூங்கியிருப்ப, இதில் என்னடி இருக்குது? நான் தான் சொல்லியிருக்கேன் இங்கே வேலை இருக்குன்னு, அது வரைக்கும் கூட உன்னால் பொறுக்க முடியாதா அப்படின்னு பாண்டியனும் கோவப்படுறாங்க. உடனே வானதி அழுகிற மாதிரி, எனக்கு இந்த வீட்டில் என்னதெல்லாம் நடக்குது தெரியுமா? நான் எதையுமே உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் சொன்னாலும் நீ கண்டுக்கிட போகிறதில்லன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சரி, அப்படி என்ன தான் ஆச்சு, அதை அழாமல் ஒழுங்காக சொல்லியாவது தொலை அப்படிங்கிறாங்க பாண்டியன். உடனே வானதி, எங்கள் வீட்டில் மறுபடியுமே எனக்கு கல்யாண பேச்சை பேசுகிறாங்க, இந்த தெருவில் தான் யாருமே எனக்கு மாப்பிள்ளை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். உடனே வெளியூரில் இருந்து யாரவனோ ஒருத்தனா, அவனை சீக்கிரமாகவே கூப்பிட்டு வந்து எனக்கு கட்டி வைக்கலான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் தான், நீ அதுக்குள்ளே ஏதாவது ஒரு வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னடி வழியை பார்க்க முடியும், நீ வேற இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்கிற, இதில் உன்னைய கல்யாணம் பண்ணி நான் என்னத்த பண்ண அப்படின்னு கோவப்படுறாங்க பாண்டியன். ஆமாம், சும்மா தொட்ட விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க, இதுக்கு நான் உன்னைய புரிய வைக்கவும் முடியலை, வாக்குவாதம் தான் அதிகமாக வருது, நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி நான் இங்கே கூப்பிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரும் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கணும் போல அப்படின்னு பாண்டி சொல்கிறாங்க. உடனே வானதி, இதை பாரு பாண்டி, இது விளையாட்டு விஷயம் கிடையாது, என்னோட வாழ்க்கை விஷயம், ஒழுங்காக பொறுப்பாக பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. வானதி, நானும் அதே தான் சொல்கிறேன், பொறுப்பான முடிவுகளை தான் நம்மளும் எடுக்கணும், நானும் என்னோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும்ல, நான் இந்த மாதிரி தான், அது உனக்கு நல்லாவே தெரியும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி எனக்காக நீ இப்படி பண்ணணும், எனக்காக நீ அப்படி பண்ணணும்னு சொல்லும்போது அது என்னோட வேலையும் தானே பாதிக்குது, அதை ஏன் நீ யோசிக்க மாட்டேங்கிற? சரி, அது எல்லாத்தையுமே விடு, இப்போ எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க, என்னால் உன்னை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது, அதனால் நீ தயவு செஞ்சு என்னை இப்போவே இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் சீக்கிரமாக என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. வானதி, உனக்கு என்ன பைத்தியமா? நான் உன்கிட்ட ஏற்கனவே இதை பற்றி நிறைய தடவை பேசிட்டேன், என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் என்னால் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது, நீ வேணா உன்னால் உன் வீட்டில் இருக்க முடியலைன்னா நீ வெளியில் வா, நீ தங்கிக்கிற மாதிரி நான் ஒரு பெண்கள் விடுதி பார்க்குறேன், நீ அங்கே வந்து தங்கிக்கோ, அங்கேருந்து நீ காலேஜுக்கு போயிட்டு வா, உன்னோட படிப்பை முடித்ததுக்கப்புறம் என் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இதுதான் என்னால் இப்போதைக்கு செய்ய முடியும் சரியா? நீ சொல்கிற மாதிரி என்னால் உடனே உன்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு என்னால் முடியாது, அப்படி உனக்கு உடனே கல்யாணம் பண்ணணும்னா உங்கள் வீட்டில் பார்க்குற அந்த மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்கோ சரியா அப்படின்ட்டு பாண்டியன் கோவப்பட்டு ஃபோனை வைக்கிறாங்க. வானதி இங்கே பாண்டி ஃபோன் வைக்காதன்னு கத்திட்டே இருக்கும்போது பாண்டி அங்கே ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே வானதிக்கு ரொம்பவே கோவம் வருது, இவனுக்கு நம்மளோட காதல் புரியுதா இல்லையா, நான் எந்த அளவுக்கு இவனை காதலிக்கிறேன்னு நான் இதுக்கு மேலே எப்படி தான் ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க. அந்த நேரம் அவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு ஒரு விஷ பாட்டிலை எடுத்து வானதி அப்படியே குடிச்சிட்டு அவங்க ரூமில் இருக்கிறாங்க. இங்கே அவங்க அம்மாவும்,
சோத்த செஞ்சு வச்சா கரெக்டாக 1 மணி ஆனதும் வந்து கொட்டிக்கிடுவா. இன்னும் ரூமை விட்டு வெளியில் வராமல் இருக்கா. ஏ வானதி, அடியே வெளில வந்து சாப்பிட்டு தொலையேன். எதுக்கு இப்படி சாப்பிடாம உள்ள கிடக்க? நீ தான் திங்காமல் இருக்க மாட்டியே. கரெக்டாக 1 மணி அடித்த உடனே வந்து கொட்டிக்கிடுதாவா, இன்னும் வெளியில் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் வானதியோட அண்ணனும், என்ன அந்த சனியனை காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அவள் ரூமுக்குள்ளே தான் இருக்கா. என்ன பண்ணிட்டு இருப்பா, ஒரே ஃபோனில் தான் ஏதாவது நோண்டிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வானதியோட அண்ணன் கதவை தள்ளி பார்க்கும்போது தான் தெரியுது லைட்டாக தான் சாத்தியிருக்குன்னு சொல்லிட்டு, என்ன சனியனை திங்க வரலையா அப்படின்னு சொல்லி சத்தம் கொடுக்குறாங்க. ஆனால் வானதி அசைவே இல்லாமல் படுத்திருக்காங்க. இதை பார்த்த வானதியோட அண்ணனுக்கு சந்தேகப்பட்டு வானதியை திருப்பி பார்த்தா அவங்க வாயெல்லாம் நுரத்தள்ளி போயிருக்குது. அம்மா இங்கே வாங்கேன், இவ என்னத்தையும் எடுத்து முழுங்கியிருக்கான்னு நினைக்கிறேன், இங்கே வந்து பாரு பாருன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே வந்து பார்த்த வானதியோட அம்மாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. வானதி கையில் விஷ பாட்டிலை பார்த்ததும், என்னடி என்னத்தடி குடிச்சு தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு உடனேவே ஆம்புலன்ஸ் மூலியமாக வானதியை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. வானதியை இந்த நிலமையில பார்த்த வானதியோட குடும்பத்துக்கு இதுக்கு காரணம் கண்டிப்பாக அந்த பாண்டி பயலாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உடனேவே பாண்டியன் மேலே அங்கே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வானதியை இந்த நிலமையில பார்த்த வானதியோட அம்மாவுக்கு, நான் தான் சொல்கிறேன்லடி, அவன் பேச்சை கேட்காத, அவன் பின்னாடி போவாதன்னு நாங்கள் எத்தனை தடவை சொன்னோம். போயும் போயும் அவன் பின்னாடி போய் இப்படி அவனுக்காக விஷத்தை குடிச்சிட்டு படுத்திருக்கேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பாண்டியனை தேடி போலீஸ் வராங்க. போலீஸை பார்த்த நடேசன் எல்லாரும், ஆமாம் என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உங்கள் வீட்டுக்கு வேறு எதுக்கு வருவாங்க, இங்கே பாண்டியன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாண்டியன் என் பையன்தான், உள்ளே தான் இருக்கான், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதும், பாண்டியனை கூப்பிடுங்க, அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வந்த பாண்டியனும், என் மேலே என்ன கம்ப்ளைண்ட், நான் எந்த தப்பு பண்ணலையே, நீ தப்பு பண்ணியா பண்ணலையான்னு நாங்கள் சொல்கிறோம் வா அப்படின்னு சொல்லி பாண்டியனை தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. பின்னாடியே நம்ம சேரன், சோழன், நிலா, பல்லவன் 4 பேருமே, சார் என்ன காரணமாக கூப்பிட்டு போகிறீங்க சார், தயவு செஞ்சு சொல்லுங்கள் சார்னு கெஞ்சுறாங்க. அதை பார்த்ததும், இவன் உங்கள் தம்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அவன் என்னோட தம்பி தான், தயவு செஞ்சு என் தம்பி என்ன பண்ணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சேரன் கேட்டதுமே, இவன் ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி அந்த பொண்ணு இப்போ விஷத்தை குடிச்சிட்டு படுத்திருக்குது. அந்த பொண்ணு வீட்டிலேருந்து தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இவன் தான் இதுக்கு காரணம், தூக்கி உள்ளே போடுங்கன்னு, அதனால தான் கூப்பிட்டு போகிறேன். இப்போ விஷயம் தெரிஞ்சிச்சா, நான் இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லி பாண்டியனை வண்டியில் ஏற்றுறாங்க. பாண்டியனுக்கே அப்போ தான் தெரியுது, சார் நிஜமாவே வானதி அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா, நான் காதலிக்கிற பொண்ணு பேர் வானதி, இந்த விஷத்தை குடிச்சிருக்கதும் வானதி தான், அந்த பொண்ணு வீட்டிலேருந்து தான் உன் மேலே கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்குது. என்னது வானதி விஷம் குடிச்சிருக்காளா, அவள் அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, அவள் இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதறி போகிறாங்க பாண்டியன். நீ பதறத பார்த்தா என்னமோ இதுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுகிற, நீ தான் கடைசியாக அந்த பொண்ணுக்கு ஏதோ ஃபோன் போட்டு பேசியிருக்க, நீ பேசுனதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டு படுத்திருக்குது, இதுக்கு மேலே நீ என்ன சொல்கிறதா இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து சொல்லு அப்படின்ட்டு பாண்டியனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்த வீட்டில் இருந்த சேரன், பல்லவன், அதுக்கப்புறம் நம்ம சோழன், நிலா, நடேசன் எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.